அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி அப்படின்ற டைட்டில் இருக்கும்போது அதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருந்தது ரைட்டர் மைக்கேல் வால்ரன். இது மட்டும் இல்லாமல் இவர் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்டு தி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவி லோக்கி சீசன் 1 அண்ட் சீசன் 2க்கும் கிரியேட்டராக இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட ரீசெண்டாக த பிளேலிஸ்ட் மேகசின் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 2008 17 இயர்ஸாக மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. பட் ஃபேன்ஸு ஒரு பர்டிகுலர் ஆக்டர் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆக்டர் கிளென் பவல். நீங்கள் கிளென் பவல் எந்த கேரக்டர் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டதுக்கு மைக்கேல் வால்ரன் சிம்பிளாக சொல்லியிருக்காரு, ஹீ குட் பி அ பர்ஃபெக்ட் நோவா அப்படின்ற மாதிரி. ஸோ லாஸ்ட் இயர் த பிளேலிஸ்ட் மேகசினுக்கு கிளென் பவலே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ ஹவ் பீன் நாட் கான்டாக்டட் பை மார்வல் ஆர் டிசி பட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் வாட் ஆர் தே டூயிங் ரைட் நவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2022 ஆக்சுவலாக நோவான்ற ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஒரு மூவின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர் இந்த நோவா ப்ராஜெக்டை மூவிலேருந்து டிவி சீரிஸாக மாற்றுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த இயர் பிகினிங்கில் இந்த நோவா ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரேஞ்ச் அகாடமி அண்ட் டெரர் இங்க் அப்படின்ற இன்னும் 2 ப்ராடக்ட்டை ஷெல் பண்ணிட்டாங்க. ரைட் நோ அது 3ஐயும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மார்வல் டெலிவிஷன் அவங்களோட ஷெடியூலிங்கை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எந்த சீரீஸை க்ரியேட் பண்ணாலும் மினிமம் 2 சீசன்லேருந்து மேக்ஸிமம் 3 சீசனாவது ரன் ஆகிற மாதிரியான ஸ்டோரிஸை தான் ரெடி பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர் கிடச்சி. ஸோ அதனால் ரைட் நவ் நோவா ப்ராஜெக்ட் ஷெல்ஃபில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த நோவா ப்ராஜெக்டை மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ரெஸ்யூம் பண்ணாங்க அப்படின்னா அது டிவி சீரிஸாக வருமா, இல்லை பிக் ஸ்க்ரீன் மூவியாக வருமா, இல்லை ஒரு டிஸ்னி ப்ளஸ் ஸ்பெஷலாக வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.